ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் எனக்கு இதில் பார்க்க போகிறது இன்றைக்கி அமேசான் மினி டிவியில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு கொரியன் மூவியான பை குவாண்டம் ஃபிசிக்ஸ் எ நைட் லைஃப் வென்ச்சர் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்துருக்காங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னால் அந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஹீரோவாக வர லீ சான், இவருக்கு இந்த நைட் கிளப் நடத்துகிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் நல்ல பிஸ்னஸ் மூலமாக நல்ல ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்கிறாப்புல. அதுக்காக இன்வெஸ்டர்ஸு, ஃப்ளோருக்கு இன்சார்ஜாக நம்ம ஹீரோயினை இப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி சீக்கிரமாகவே அந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாரு. பட் ஒரு நாள் நைட்டு அந்த நைட் கிளப்பில் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமஸான சிங்கர் வந்திருக்காப்புல. ஸோ அவர் நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் ரொம்ப ரூடாக நடந்துட்டு இருக்காரு, பெண்களை ரொம்ப தப்பாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஹீரோவே அவரை ஹேண்டில் பண்ணாலுமே அவர் குடிச்சு வச்சிருக்க அந்த ட்ரிங்கை திருப்பி கிளாஸில் ஊற்றிட்டு இதை குடி அப்படின்னு சொல்லி டார்ச்சர்லாம் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவும் இந்த பிஸ்னஸை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை குடிச்சு அவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் இங்கே உள்ள ட்ரிங்க்ஸை மட்டும் குடிச்சு இந்த அளவுக்கு போதே ஆகலை, கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ரக் எடுத்திருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட உதவி மூலமாக அவரை பிடிச்சி வச்சு இதே மாதிரியான ட்ரக்ஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த பாப் சிங்கரும் ஈஸியாகவே அதை சொல்ல ஆரம்பிச்சிடுறான். பெரிய பெரிய புள்ளிகள்லாம் இந்த மாதிரியான ட்ரக்ஸை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவ சொல்ல, அதில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பாப் சிங்கரை ஒருத்தவங்க கொலை பண்ணிடுறாங்க அந்த ஹோட்டல்லே வச்சு. ஸோ அந்த கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் நடந்ததுனால அந்த ஹோட்டலுக்கு ஒரு பெரிய கெட்ட பேராயிருது. அதுக்கப்புறம் அவரோட பிஸ்னஸும் ஒரு சைடில் டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்குது. இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பணத்தை திருப்பி போட்ட பணத்தை எடுக்க பார்க்குறாங்க. இன்னொரு சைடில் இந்த மாதிரியான க்ரைம் நடந்தக்கப்புறம் அந்த பெரிய பெரிய புள்ளிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இருக்க வர்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வர போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினை ரொம்ப நம்பின ஹீரோயினே அவங்களே முதுகுல குத்துற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு படத்திலோட ஹீரோ வெளியில் வராரு, திருப்பி அவரோட ஹோட்டல் பிஸ்னஸை நல்ல சேஃபாக ரன் பண்ண முடிஞ்சா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட பேலன்ஸ் கதைனே சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா அந்த ஹீரோவோட கேரக்டர் ஆர்க்கை நல்லாவே கையாண்டிருக்காங்க. அவரோட அந்த பிஸ்னஸ் மைண்டாக இருக்கட்டும், அவர் எப்படியாவது நம்பர் 1 பொசிஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் கிட்ட அதை பேசும்போது அவங்க சொல்கிற அந்த குட்டி ஸ்டோரியாக இருக்கட்டும், அதுவுமே நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு. ஆனால் அதை ஹீரோ அப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டார். இந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன கேரக்டர் ஆர்க்கை நல்லா கையாண்டிருக்கிறதுனால படத்தில் இருக்கிற அந்த க்ரைம் பொசிஷன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படத்தில் வர சின்ன சின்ன கேரக்டர்ஸை ஒழுங்காக கையாண்டதுனால பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மித்தபடி ஸ்டோரியாக பார்க்கும்போது ஒரு ரொட்டீனான டெம்ப்ளேட் தான், பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் போகாது. பட் ஒரு மைல்டான என்டர்டெயின் இந்த படத்துலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்போதும் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இந்த படத்தோட கதைக்கு எல்லாமே தேவையான அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் படத்தோட தமிழ் டப்பிங்குமே சூப்பராக வந்திருக்கு. அதில் பர்டிகுலராக ஹீரோயினை வச்சு அவங்களை இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பப்பில் டிஃப்ரெண்ட்டாக தமிழ் டப்பிங்கில் அவர் பேசி காமிப்பார். ஸோ அவருமே ஹீரோயின் கேட்பாங்க, என்ன டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறீங்க, அப்போ ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசி ஆகணும்ல மேடம் அப்படின்னு சொல்லும் போது அந்த போர்ஷன்ஸில் தமிழ் டப்பிங்லாம் சூப்பராக விளாண்டுருப்பாங்க அந்த தமிழ் டப்பிங் பண்ண பேசன். ஸோ இது மாதிரி தமிழ் டப்பிங்குமே நீட்டாக இருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரைம் த்ரில்லர் ட்ராமாஸை அதிகமாக விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தையுமே ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் இருக்கிற மேஜரான ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோரி ஃப்ளாட்டாக நகரும். உங்களுக்கு பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்டு போகல அப்படின்னாலும் சின்ன சின்ன அந்த க்ரைம் போர்ஷன்ஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது ஓரளவுக்கு நல்லா கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.